ப்ரோ, இப்போ எங்கே பார்த்தாலும் ஏஐ தான். இன்ஸ்டாகிராமில் ஏஐ, யூடியூப்ல ஏஐ, லிங்க்டின்ல ஏஐ, ஏன் பிளேஸ்மெண்ட்ஸ் போனால் கூட ஏஐ கேட்குறாங்க. ஆனால் எனக்கு உண்மையாக ஏஐனா என்னன்னு ப்ராப்பராக தெரியாது. நீ மட்டும் இல்லை, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஏஐ பற்றினா ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இன்னுமே மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உனக்கு ஒரு ஏஐனா என்ன ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வரும்? எனக்கு ஏஐனா மைண்டுக்கு வருது ChatGPT, ஜெமினி, ஜார்விஸ், ஸ்பைடர்மேன் வர கேரட். மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே ஏன்னு சொன்னோடனே ஃபர்ஸ்ட் ஹாலிவுட் லெவலுக்கு தான் யோசிப்போம். அயன்மேனில் வர ஜார்விஸ் அண்ட் தென் ஸ்பைடர்மேன் வர கேரட். ஸோ இதெல்லாமே ஏஐ பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர்ஸ். பட் ஏஐ மச் மோர் ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம். ஏஐ ஸ்க்ராட்ச்லேருந்து சிம்பிளாக ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. சரி, ஓகே ப்ரோ, ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்கள், ஏஐனா என்ன? ஸோ சிம்பிளி நமக்கே தெரியும் ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் ஆரல்ஸ் ஒரு மிஷினை ஹியூமன் மாதிரி திங்க் பண்ண, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, லேர்ன் பண்ண, ஆரல்ஸ் ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு டெக்னாலஜி. ஹியூமன் மாதிரி திங்க் பண்ணுமா? ஹியூமன் மாதிரினா எக்ஸாக்ட்லி ஹியூமன் மாதிரி இல்லை. ஸோ ஹியூமன் லைக் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளால ஒரு டீச்சிங் ஸ்டாஃபை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இன்ஸ்டன்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெஸ்ட் எவால்வேட் பண்ணுறதுக்கு, ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாத்துலேயும் நம்மளால ஏஐ யூஸ் பண்ணி ரொம்ப எஃபிஷியண்டாக பண்ண முடியும். ஸோ ஏஐனா ரோபோட் இல்லை, அது ஸ்மார்ட் சிஸ்டம். எக்ஸாக்ட்லி. ஏஐ நம்ம லைஃப்பில் எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸ்லையுமே ஏஐ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்ட அப்படின்னா ஃபேஸ் லாக்காக இருக்கட்டும், ஒரு வாட்ஸ்அப்பில் அந்த ப்ரெடிக்டிவ் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு ஏஐ பேஸ் பண்ணதான். ஸோ ஷாப்பிங்னு போயிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பார்த்துருப்பீங்க, அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக அதோட சப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே உங்களுக்கு கன்யூஸாக ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்துட்டே இருக்கும். ஸோ அண்ட் தென் மியூசிக் ஆப்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்பாட்டிஃபை, நம்ம அந்த ஆப்ஸில் யூஸ் பண்ணுறோம். அந்த ஆப்ஸ்லையுமே நீங்கள் ஒரு ஜேர்னலில் சாங் கேட்டிங்கன்னா அதே ஜேர்னலில் சாங்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு ஏஐயோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ஐபிஎல்லே எடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் நம்ம ஒரு ரீல் பார்த்துருப்போம். ஸோ ஐபிஎல் ரிலேட்டடாக ஃபார் ஒரு சிஎஸ்கே ரீல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் ரீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஐபிஎலோட எடிட் அண்ட் தென் ஐபிஎலோட ப்ரெடிக்ஷன்ஸு, ஸோ அந்த டைப் ஆஃப் ரீல்ஸே தான் கண்டினியூஸாக வந்திருக்கு. ஏஐ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பை பண்ணுறோம், நம்ம என்ன வாட்ச் பண்ணுறோம், ஈவன் நம்ம நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ண போகிறோன்ற வரைக்குமே நம்மளை ஷேப் பண்ணிட்டு தான் இருக்கு. ப்ரோ, ஏஐல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? ஆக்சுவலாக ஏஐல பார்த்தோம்னா சிம்பிளி சொன்னால் ஒரு 3 டைப்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நேரோ ஏஐ. ஸோ இந்த நேரோ ஏஐ தான் நம்ம ரீசெண்டாக நம்ம ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஏஐ. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நேரோ ஏஐ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க்கை பண்ணுறதுக்கு மட்டுமே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஏஐ. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேஸ் அன்லாக்கு, சாட்பாட், ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் நான் இது மாதிரி சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த டைப் ஆஃப் ஏஐ எல்லாமே நேரோ ஏஐ. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஏஐ. ஸோ இந்த ஜென்ரல் ஏஐ பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஹியூமன் லைக் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ. லைக் ஜார்விஸ் மாதிரி. அயன்மேனில் வர ஜார்விஸ் இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். பட் இன்னும் இந்த டைப் ஆஃப் ஏஐ நம்ம அச்சீவ் பண்ணலை. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஏஐ. இது ஆக்சுவலாக ஹியூமனோட இன்டெலிஜென்ஸை விடவே இன்னுமே பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் இது வரைக்குமே தியரியாக தான் இருக்குது இந்த ஏஐ. இது லைக் சயின்ஸ் ஃபிக்ஷனில் வர வில்லன் ஏஐ. எக்ஸாக்ட்லி. இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன்ல எல்லாம் அந்த ஒரு வில்லன் ஏஐ காமிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஏஐ தான் இது. பட் இது மோர் ஓவர் ஒரு ப்ராக்டிக்கல் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் ஏஐஸ் எல்லாமே நேரோ ஏஐ தான். இது வரைக்கும் அந்த நம்ம மூவி லெவலில் பார்க்குற ஏஐஸ்லாம் இன்னும் கிரியேட் ஆகலை. எல்லாரும் சொல்கிற மாதிரி ஏஐ ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணிடுவான்? கம்ப்ளீட்லி கிடையாது. பிகாஸ் இட்ஸ் எக்ஸாக்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த டாஸ்க். ஸோ என்ன டைப் ஆஃப் டாஸ்க்கோ அதை பொறுத்து தான் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும். பிகாஸ் ஏஐக்குன்னு சில ஸ்ட்ரென்த் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அதால் நிறையா பேட்டர்ன்ஸ் டிஸ்கவர் பண்ண முடியும். அக்யூரசி ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக கேல்குலேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அதுக்கு சில டாஸ்க் இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம ஹியூமன்ஸுக்கும் சில பாசிட்டிவிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங்காக இருக்கலாம், எமோஷனல் அண்ட் தென் டிசிஷன் மேக்கிங், கிரியேட்டிவிட்டி கூட. ஸோ இதெல்லாமே ஹியூமனோட ஸ்ட்ரென்த். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எப்படி ஏஐக்கு எல்லாமே தெரியுது? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஏன் அப்படின்னா, ஏஐ ஒரு ஸ்கூல் போயோ டியூஷன் போயோலாம் லேர்ன் பண்ணுறது இல்லை. அது கம்ப்ளீட்லி லேர்ன்ஸ் ஃப்ரம் டேட்டா. ஸோ ஏஐயோட லேர்னிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டெப் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டேட்டா. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு பர்டிகுலர் இதில் அது ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணுது. ஸோ செகண்ட் ஒன் பேட்டர்ன். அந்த டேட்டாவில் என்னென்ன ஹிடன் பேட்டர்ன் இருக்குது, என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது, என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குன்னு சொல்லி அது லேர்ன் பண்ணணும். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ். ஸோ அந்த டேட்டாலேயே ரெகுலராக ட்ரெயின் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபோர்த் ஒன் ப்ரெடிக்ஷன்.
கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் அந்த மாடல் ஒரு ப்ரெடிக்ஷன்ஸை வந்து கொடுக்குது. ஸோ அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இந்த ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், சேட் பாட்ஸ் இது எல்லாமே ஆக்சுவலாக ரன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஒரு கிரிக்கெட் ஃபேன் சொல்லி ஏஐக்கு எப்படி தெரியும்? நீ ரிப்பீட்டடாக கிரிக்கெட் ரீல்ஸ் பார்த்துருப்ப, அந்த என்ன பண்ணியிருப்பேன்னா அந்த பிளேயர்ஸை பற்றி சர்ச் பண்ணியிருப்ப, என்னென்ன மேட்சஸ் இருக்குது, இந்த மாதிரி ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணியிருப்பேன். ஸோ ஏஐ வந்து ஒன்றும் மேஜிக்லாம் பண்ணுறதில்ல. எக்ஸாக்ட்லி நீங்கள் என்ன பார்க்குறீங்க, என்ன சோர்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டேட்டா வச்சு, இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கிரிக்கெட் பற்றியே அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துருக்க அப்படின்னா உன்னோட ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு போய் கிரிக்கெட்ன்ற டேக்லைனுக்கு கீழே அதை வந்து ஸோ இந்த பர்சன் வந்து கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்ற நாலேஜ் சோர்ஸில் உன்னோட டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அதுலேருந்து தான் உனக்கு அந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் கிரிக்கெட் ரீல்ஸ் வருது. ஸோ இது எல்லாமே ஆக்சுவலாக இப்போ கெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏஐ வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறம் தான் எக்ஸாக்ட்லி நீ என்ன பண்ணுறியோ அதுலேருந்து உன்னோட பிஹேவியர் வச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு ரெக்கமெண்டேஷன்ஸோ இல்லை ஆன்சர்ஸோ டிசிஷன் மேக்கிங்கோ எல்லாமே ப்ராசஸ் பண்ணுது. ஏஐனா ஓகே, இப்போ மிஷின் லேர்னிங்கிறாங்க, டீப் லேர்னிங்கிறாங்க, இதெல்லாம் என்னது? ஆக்சுவலாக இது வந்து ரொம்பவே சிம்பிளாகவே புரிஞ்சுக்கலாம். ஸோ ஏஐன்றது ஒரு பிக் கோலை நோக்கி போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், அதுதான் நம்மளோட அல்டிமேட்டான ஒரு கோல். ஸோ மிஷின்ஸ் எல்லாத்தையுமே இன்டெலிஜென்ட்டாக மாற்ற போகிறீங்கன்றது ஏஐ. மிஷின் லேர்னிங் அப்படின்னா ஒன் வே டு அச்சீவ் ஏஐ. ஸோ அந்த ஏஐயில் இது வந்து ஒரு பார்ட். ஸோ அந்த மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி நம்மளால ஏஐ வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மிஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டேட்டா வச்சு தான் ட்ரெயின் ஆகும். ஸோ அது இல்லாமல் டீப் லேர்னிங் பார்த்தீங்கன்னா எம்எல்லோட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இந்த டீப் லேர்னிங். ஸோ இந்த டீப் லேர்னிங் கம்ப்ளீட்டாகவே நம்மளோட பிரெயின் இருக்குல்ல, நம்ம பிரெயினில் என்ன இருக்குது, அந்த நியூரான் எட்ஜஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி டிசைன் பண்ண ஒரு டெக்னாலஜி தான் இந்த டீப் லேர்னிங். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஏஐன்றது ஒரு பிக் அம்பர்லா மாதிரி. ஸோ அதுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன பார்ட் வந்துட்டு மிஷின் லேர்னிங். அந்த பார்ட்குள்ளே இருக்க ஒரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங். இப்போ டீப் லேர்னிங்னா ரொம்ப அட்வான்ஸ். எக்ஸாக்ட்லி. ஏன்னா அந்த டீப் லேர்னிங் வச்சு தான் நம்ம வந்துட்டு இமேஜ் ரெகக்னிஷன் அண்ட் தென் வந்து ஸ்பீச், நம்ம டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அண்ட் தென் டிரான்ஸ்லேஷன்ஸ் நடக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் லெவலான இது எல்லாமே நமக்கு வந்துட்டு இதில் தான் நடக்குது. ஏஐலாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? ஆக்சுவலாக ஏஐ வந்துட்டு டெக் கம்பெனிஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா ஃபீல்ட்ஸுமே யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹெல்த் கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிசீஸை டிடெக்ட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயுமே பிளான்ட்டோட டிசீஸு அண்ட் தென் அதோட ஈல்டு மானிட்டரிங் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ராட் டிடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இ-காமர்ஸ் எடுத்திங்கன்னா அந்த ப்ராடக்ட் சஜஷன், ரெக்கமெண்டேஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே ஏஐ வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்ம் எடுத்துக்காங்களேன். அந்த என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்மில் ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் இல்லைன்னா ஒரு அமேசானில் நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் மூவி வந்து பார்க்குறீங்க. அந்த ஆக்ஷன் மூவி ரிலேட்டடாகவே அடுத்தடுத்த சஜஷன்ஸில் ஆக்ஷன் மூவிஸ் வந்துட்டே வரும். அதனால இப்போ ஏதாவது மார்வல் பேஸ்ட் மூவிஸ் பார்த்தா நெக்ஸ்ட் ஃபர்தர் ஃபுல்லாக ஸ்பைடர்மேன் மூவி பார்க்குறீங்கன்னா அடுத்தடுத்து ஸ்பைடர்மேன் மூவி தான் உங்களுக்கு கண்டினியூஸாக கீழே பார்த்தீங்கன்னா சஜஷன் லிஸ்ட்டில் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸாக்ட்லி ஏஐ. ஸோ டெக் கம்பெனிஸ்க்கு மட்டும் இந்த ஏஐ கிடையாது, எல்லா இண்டஸ்ட்ரீஸ் ஈவன் ஒரு அக்ரிகல்ச்சர் வரைக்குமே ஏஐ வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஃபியூச்சரில் ஏஐ எப்படி இருக்கும்? இன்னும் டீப்பராக சொல்லணும்னா ஏஐ எல்லா ஃபீல்டுமே ஆக்சுவலாக என்டர் ஆயிடுச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், பர்சனலைஸ்டு எஜுகேஷன், ஏஐ டியூட்டர், ஸ்மார்ட் ஹாஸ்பிட்டல், ஸ்மார்ட் பிஸ்னஸ், ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ், எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஏஐ தான். அண்ட் தென் பர்சனல் அசிஸ்டன்ட்லாம் போய் இப்போ அட்வான்ஸ்டாக ஏஐ அசிஸ்டன்ஸ் தான் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏஐன்றது ஏன் இம்பார்ட்டண்டாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா 10 years பிஃபோர் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியான்ற ஒரு ஸ்கில் வந்து பெருசாக வந்து யாருக்கும் தெரியாது, ஃபெமிலியராக இல்லை. ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டராக இருக்கட்டும், ஒரு கிராஃபிக் டிசைனராக இருக்கட்டும், இல்லை ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா சோஷியல் மீடியா 10 years முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை விட இப்போ 10x வந்து ரொம்பவே டெவலப்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் ஏஐ எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இயர்லியாகவே லேர்ன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அப்கமிங் இயர்ஸில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஏஐனா என்னன்னு ஜஸ்ட் ஒரு பேசிக் மட்டும்தான் நாங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் டேட்டா சயின்ஸ் பற்றி, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பற்றி, மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அண்ட் ப்ராக்டிக்கலாகவும் பார்க்க போகிறோம், தியரிஸாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கோடிங்ஸ் அது இல்லாமல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பேஜில் ரெகுலராக அப்டேட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டெக் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ராட்ச்லேருந்து லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்றைக்கே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தாலோ, ப்ராக்டிக்கல் லேர்ன் பண்ணணும், நியூ டாபிக்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.